ஒரு ஜோதிடராக நீங்கள் பார்க்கும்போது இந்தியாவில் டயபெட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதை எப்படி இது ஏன் நம்ம நாட்டுக்கு மட்டும் அது ஒரு சாபக்கேடா? ஸோ இந்த சர்க்கரை வியாதி என்பது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே இருக்கு. இவங்க இந்த இனிப்புங்கிறத வச்சுட்டு சுக்கர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்குரிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா குரு. அப்படி இருக்கும்போது குரு எவ்வளவுக்கு நல்ல ஒரு சமயத்தில் அவ்வளவுக்கு பிரச்சனைக்குரிய கிரகம். ஸோ ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அவங்களுக்கு திருமணம் ஆகுமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், திருமணமான அவங்களுக்குள்ள பிரிவு, பிரச்சனை, போராட்டம், டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் இருக்கான்னு முதல்ல முடிவு பண்ணுற பொறுப்பு ஜோதிடரை சார்ந்தது. அவங்க டைவர்ஸ்க்குரிய ஜாதகம் டைவர்ஸை சேர்த்தா டைவர்ஸ் தான் நடக்கும். இதுக்கு பொறுப்பு ஜோதிடர் தான், ஜோதிடம் இல்லை. இன்னும் ஆறுதலுக்கெல்லாம் ஜோதிடம் இல்லை. நான் அடிக்கடி சொல்றதா அதான். அவர் போய் ஜோசியர் பார்க்கும்போது பிரச்சனையுடைய தன்மையை குறையாதுன்னு சொன்னா அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அப்ப யாருக்கு குறையுதுன்னு சொல்ற வரைக்கும் இவர் யாரையாவது ஒருத்தங்களை அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அதாவது இப்ப ஒரு தவறான ஒரு கைட் பண்ணிட்டாரு ஒரு ஜோசியர்னா, அவரை நம்பி வந்தவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா கண்டிப்பா ஜோசியருக்கு பாதிப்பு வரத்தான் செய்யும், வரும், கண்டிப்பா வரும். அதனாலதான் அந்த காலத்துல ஜோதிடம் பார்ப்பது தரித்திரம்னு சொல்லி வச்சாங்க. ஜோதிடத்துக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்துமா சார்? ஒரு மனிதனுடைய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் வித்தியாசமானது, வேற வேறையானது. ஆனா ஒரு ஜாதகத்துக்கு அது ஏழை பலன் சொல்ல முடியுமானா? இப்ப அறிவியலோட ஜோதிடம் எந்த அளவுக்கு சார் ஒத்து போகும்? என்றைக்கு ஜோதிடத்துல ஒரு மதத்தை கொண்டு வர்றோமோ அப்ப அது ஆன்மீகம் ஆயிருமே மொழிய சயின்ஸ் ஆகாது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு ஜாதகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம். தமிழகத்துக்கு ஒரு ஜாதகம், நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி ஜாதகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஜோதிடராக நீங்கள் பார்க்கும்போது இந்தியாவில் டயபெட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதை எப்படி இது ஏன் நம்ம நாட்டுக்கு மட்டும் அது ஒரு சாபக்கேடா, இல்லை நம்ம நாட்டில் உணவு பழக்கம் மாறினதுனால அது விளைவா? இது ஒரு ஜோதிடராக நீங்கள் இது எப்படி? அதாவது தம்பி, இப்போ கேட்டது நல்ல கேள்வி. இதுக்கு பேர் முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு பேர். நாட்டினுடைய ஜாதகம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது. இப்போ இந்தியாவுக்கு ஒரு ஜாதகம் இருக்குது. தமிழ்நாட்டு அதில் இந்தியாவோட ஒரு பகுதி தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு ஒரு ஜாதகம் இருக்குது. இது ஒவ்வொருக்கும் ஒரு லக்னம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. தமிழ்நாடோட நான் சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் இருந்தால் கூட, ஏன்னா நீங்கள் மெயினாக கேட்குறது டயபெட்டிக். ஸோ இந்த சர்க்கரை வியாதி என்பது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே இருக்குது. சர்க்கரை வியாதி இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே நம்ம பெரும்பாலும் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ஒரு பெரிய போர்ஷன். ஸோ மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் பார்க்குற போது எல்லோரும் நம்ம டயபெட்டிக் அப்படின்னு சொன்னால் சுக்கிரனை தான் மெயினாக எடுத்து பேசிகிட்டே இருப்பாங்க. சுக்கிரன் தான் இனிப்பு உரிய கிரகம், அதனால் இதுக்கு பேர் இனிப்பு வியாதி. அதனால் இந்த சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டயபெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனை பேசுவாங்க. ஆனால் இந்த சர்க்கரை வியாதி எதனால் வருது? முதல்ல அதாவது நமக்கு கணையம் சரியாக சுரக்காதனால இந்த இது இது ப்ராப்ளமாக இருக்குது. இதை வியாதின்னு சொல்ல முடியாது, இது ஒரு ப்ராப்ளமாக சர்க்கரை இது நோயினுடைய தன்மை அதிகரிக்குது அப்படிங்க கணையம். ஸோ இந்த இன்சுலினுக்குரிய கிரகம் எதுன்னு பார்த்தா பேசிக் எதுன்னு பார்க்கணும். இவங்க இந்த இனிப்புங்கிறத வச்சுட்டு சுக்கர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்குரிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா குரு, ஜூபிட்டர் தான் இதுக்குள்ள முக்கியமான கிரகம். ஏன்னா நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய அத்தனை சுரப்பிகளுக்குரிய கிரகம் எதுன்னா குரு தான். ஸோ இந்த குரு நவகிரகங்களில் இருக்கலே பெரிய பிளானட் எதுன்னு பார்த்தோம்னா குரு தான், ஜூபிட்டர் தான். ஸோ அந்த ஜூபிட்டருடைய தாக்கம் தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் இந்த நோயினுடைய தன்மை அதிகரிப்பதற்கான காரணம். ஒரு 10-18 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தா ஜூபிட்டர் பெரிய ஒரு தண்ணி உடைஞ்சி பெரிய லெவலில் தண்ணி வெளியே வந்துச்சுன்னு நம்ம இங்கே பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இல்லைன்னா நீங்கள் பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கு எப்போ அந்த மாதிரி அந்த ஜூபிட்டர்லேருந்து அந்த ப்ராப்ளம் வந்துச்சு, அதுலேருந்து தான் டயபெட்டிக் பெரிய லெவலில் வர ஆரம்பிச்சது, அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஸோ அது மட்டும் இல்லை, குரு மட்டும் இல்லை, சுக்கிரனும் ஒரு முக்கியமான ஒரு கிரகம். ஸோ இந்த உணவு பழக்கம்னு நம்ம மெடிக்கலாக நம்ம சொன்னோம்னா நம்முடைய உணவு பழக்க வழக்கத்தினால தான் இதனுடைய நோயுடைய தன்மை அக்ரவேட்டாக இருக்குது. நம்ம சும்மா இருக்கிறோம், நிறைய ஆக்டிவாக இல்லைங்கிறதா மெடிக்கலாக சொல்லக்கூடியது. எல்லா கிரகத்துக்கும் சுபத்தன்மை உண்டு, பாவத்தன்மை உண்டு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நான் இருக்கேன்னா எனக்குன்னு ஒரு நல்ல குணமும் இருக்கும், ஒரு கெட்ட குணமும் இருக்கும். இதே மாதிரி தான் குரு, ஒவ்வொரு கிரகமும். அப்படி இருக்கும்போது குரு எவ்வளவுக்கு நல்ல ஒரு சமயத்தில் அவ்வளவுக்கு பிரச்சனைக்குரிய கிரகம். இன்னொன்று, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு ஒரு வசனம் உண்டு. ஆனால் தமிழகத்தோட ஜாதகம் என்ன,
என்னதான் இருந்தாலும் ஜிடிபிலையா இருக்கட்டும், கல்வியிலையா இருக்கட்டும், ஆன்மீகத்திலையா இருக்கட்டும், இந்த பூமி எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குற ஒரு பூமியாக தான் இருக்குது. அது பேச்சுக்கு சொல்லலாம். அது வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது, அது வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக சொல்லப்படுற ஒன்று. அப்படி இருக்கும்போது தமிழகம் மற்ற மாநிலங்களை விட சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதாவது முண்டையன் அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் தமிழகம் கன்னி ராசி அல்லது கன்னி இலக்கணம்னு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. கன்னி அப்படின்னாலே புதன்னு அர்த்தம். புதன்னாலே அறிவு, ஆற்றல், புத்தி, ஞானம்னு அர்த்தம். ஸோ அது மட்டும் இல்லை, அதுக்கு 10ஆம் இடம் இதுன்னா அதுவும் புதனுடைய வீடு தான். ஸோ 10ஆம் இடம் இஸ் எ ப்ரொடக்ஷன், உற்பத்தி சந்தது, பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கூஜாக இருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லை, புதன் எல்லா விதமான கம்யூனிகேஷன். ஸோ இன்றைக்கி கம்யூனிகேஷன்லேயும் சரி, நம்ம சொல்கிற ஜிடிபி அதுவும் சரி, எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு முன்னுக்கு வர்றதுக்கு காரணம் அந்த அதே 10ஆம் அதிபதியாக வர்றது தான் காரணமேன்னு. ஸோ அது மட்டுமல்ல, இது ஒரு ஆன்மீகமான பூமி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். எல்லா மாநிலங்களும் ஏதோ ஒரு விதத்தில் தெய்வ அனுகூலத்தில் தான் இருக்குது. எந்த மாநிலமும் இன்னொரு மாநிலத்துக்கு குறைவு கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் அந்தந்த மாநிலங்கள் பெரிய லெவலில் இருக்கும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கல்வியில், ஓரளவுக்கு வேலை வாய்ப்புகளில், படிப்பில் இதெல்லாமே புதனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். எவ்வளவோ இருக்குது. ஒரு நாடுன்றது தான் நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். நம்ம டே டு டே புதன்னாலே டெவலப்னு அர்த்தம். ஸோ வளர்ச்சின்னு அர்த்தம். நம்ம கொஞ்சம் அதிகமாக வேகமாக வளர்கிறதுக்கான காரணம் அதான். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை முன்னாடியே ஒரு 10-15 வருடங்களாக டைவர்ஸோட எண்ணிக்கை மிக அதிகமாகிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த தனிப்பட்ட ஜாதகம்னு இருக்கும், அதை நீங்கள் சொல்லலாம். அப்படி இருந்தாலும் நல்லபடியாக பார்த்து எல்லாம் பார்த்து நல்ல நேரத்தில் கல்யாணம் பண்ணி ஒரு கொஞ்சம் சிறிய கருத்து வேறுபாடு சம்திங் டக்குன்னு டைவர்ஸில் வந்து முடிஞ்சோன்னா பேரண்ட்ஸுக்கே அதிர்ச்சியாக இருக்குது. காதல் கல்யாணம் சக்ஸஸ் ஆகிடுது, ஆனால் இந்த பார்த்து பண்ணி வைக்கிறதுல டைவர்ஸஸ் அதிகமாக என்ன காரணமா சார்? தம்பி, இந்த கேள்வியே பெருசு. ஆமாம், பதிலும் பெருசாக தான் இருக்கணும். கண்டிப்பாக. முதல்ல வந்து என்னென்னா, டைவர்ஸ்க்கான காரணங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம இங்கே ஜோதிடத்தை பற்றி தான் மெயினாக. ஆமாம், ஜோதிடத்தை பற்றி ஒரு ஆண் அல்லது பெண் ஜாதகத்தில் எல்லாரும் டைவர்ஸ் பண்ணுறதில்ல. முதல்ல அதை நம்ம முடிவுக்கு வந்துடணும். ஸோ ஒரு 100 பேர் கல்யாணம் பண்ணால் ஒரு 10 பேர் வேணால் அதில் மாறுபட்ட கருத்துக்கள்னால செப்பரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லோரும் டைவர்ஸ் வாங்குறதில்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அவங்களுக்கு திருமணம் ஆகுமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், திருமணமானால் அவங்களுக்குள்ள பிரிவு, பிரச்சனை, போராட்டம், டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் இருக்கான்னு முதல்ல முடிவு பண்ணுற பொறுப்பு ஜோதிடரை சார்ந்தது. அதை முதல்ல முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களோட மன வாழ்க்கையை பற்றி நம்ம பேசணும். அப்படி பேசி இப்போ ஒரு பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா, அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆகாத ஒரு மாப்பிள்ளை ஜாதகத்தை ஃபிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 2 பேருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுகளும் கடைசி வரைக்கும் டைவர்ஸ் வராது. ஸோ அந்த பையனுடைய ஜாதத்தில் டைவர்ஸ் இருக்கும், அந்த பொண்ணுடைய ஜாதத்தில் டிவர்ஸ் இருக்கும். இது ரெண்டையும் மேட்ச் பண்ணும்போது அது லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜே பேசுவோம். லவ் மேரேஜ் அப்புறம் பேசுவோம். அரேஞ்ச் மேரேஜில் பார்க்கும்போது அந்த டைவர்ஸும் சீக்கிரமாக டைவர்ஸ்க்கான காரணத்தை உருவாக்கி கொடுத்துரும். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப குயிக்காகவே இருக்கும். ஆமாம், இதுக்கு பொறுப்பு வந்து ஜோதிடம் இல்லை, ஜோதிடர் தான். ஜோதிடர் எந்த ஜோதிடமாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களுக்கு தான் இதுக்கு பொறுப்பு ஜாஸ்தி இருக்குது. பேரண்ட்ஸ்கிட்ட, பெற்றவங்கள்ட்ட இந்த ஜாதகம் இப்படிப்பட்ட ஜாதகம், கல்யாணமான செப்பரேஷன் ஆகும், டைவர்ஸ் ஆகும், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்பு அப்படின்னு நம்ம கிளியர் கட்டாக பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லணும், அல்லது சம்மந்தப்பட்ட ஆண் பெண்கிட்ட நம்ம சொல்லணும். இது சொல்லிட்டாலே அவங்களுக்கு பாதி பேருக்கு புரியும். அன்றைக்கே ஜோசியர் சொன்னார் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி ஜோசியர் ஒரு பிரச்சனைக்குரியவர்கிட்ட இருக்கார் ஒருத்தர். அவர் போய் ஜோசியர் பார்க்கும்போது பிரச்சனையுடைய தன்மையை குறையாதுன்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்போ யாரு குறையுதுன்னு சொல்கிற வரைக்கும் இவர் யாரையாவது ஒருத்தங்களை அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டே இருப்பாங்க, ஆறுதல் தேடிட்டு போய். இது காமன், இயற்கை. ஸோ இதுதான் உண்மைன்னு ஆறுதலுக்கெல்லாம் ஜோதிடம் இல்லை. நான் அடிக்கடி சொல்கிறதா அதான் எது உண்மையோ எது ஃபேக்டோ அதை நம்ம சொன்னோம்னா அது லைஃப்பில் கண்டிப்பாக அதான் நடக்க போகுது. ஸோ அதை அவங்களும் உணர்ந்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அப்போ ஆறுதலுக்கு சொல்லும்போது, ஆறுதலுக்கு அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கும்போது அந்த ஜாதகம் ஆட்டோமேட்டிக்காக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அவங்க டைவர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது ஃபஸ்ட்டு. இது வந்து அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து. ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த டைவர்ஸ்க்குரிய கிரகம்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் புதன் தான். அங்கேயும் புதன் வர்றார். அங்கே தான் புதன் வர்றார். புதன் தான் புத்தி, வித்தி, ஞானம், அறிவு, ஆற்றல். எவ்வளோ மனிதனுக்கு அறிவு, ஆற்றல் இருக்கோ அந்த அளவுக்கு அவன் ஏன் எதுக்கு என்னன்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆண் பெண் எல்லாருமே. புதன்னா பழக்க வழக்கம், புதன்னா கம்பேரிட்டிவ். ஸோ புதன் ஆல் கம்யூனிகேஷன். ஸோ இன்றைக்கி உலகம் முழுவதும் கம்யூனிகேஷன் தான் இருக்குது. இந்த கம்யூனிகேஷனே பாதி பிரிவினைக்கு காரணமாக இருக்கும்.
செப்பரேஷனுக்கு பாதி பிரிவுக்கு எங்கே இன்றைக்கி செல் இல்லாத ஆள் இருக்குமா சொல்லுங்கள் உலகம் முழுதும். ஸோ செல்லு ஜாதகத்தில் புதன் தான், புதனும் குருவும் சேர்ந்தால் தான் செல்லே. ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் கிரகங்களுடைய தன்மையினால் டிவர்ஸ்க்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து தனிப்பட்ட ஜாதகம் தான் அவங்கள இயக்கிக்கிட்டே இருக்கும். அவங்க டைவர்ஸ்க்குரிய ஜாதகம் டைவர்ஸை சேர்த்தா டைவர்ஸ் தான் நடக்கும். இதுக்கு பொறுப்பு ஜோதிடர் தான், ஜோதிடம் இல்லை. ஆக ஜோதிடத்தை குறை சொல்லி இன்றைக்கி நல்லா பார்த்தா படிங்க சொன்னீங்க. இப்போ பொருத்தம் என்ன பொருத்தம் பார்த்தீங்க, யார்கிட்ட பார்த்தீங்க? ஸோ ஏதோ ஒரு ஜோசியர் சொல்கிறாரு இது நல்லா இருக்குது 6 பொருத்தம் இருக்குது, இப்போ நீங்கள் நெட்டில் போட்டாலே 10க்கு எத்தனை பொருத்தம்னு வந்துடும். நிறைய சாஃப்ட்வேர் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. ஸோ அதில் ஒரு ஜாதகத்திற்கு அனலைஸ் பண்ண தெரியணும். ஸோ இவங்களுக்கு மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும், மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்கும், ஸோ அது லவ் மேரேஜா அரேஞ்சர் மேரேஜா, லவ் கம் அரேஞ்சர் மேரேஜா, லவ் மேரேஜாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் அரேஞ்சர் மேரேஜாக இருந்தாலும் உங்களுக்குள்ள செப்பரேஷன் இல்லாமல் இருக்குமா? செப்பரேஷன்லேயுமே 2 இருக்குது, டெம்பரவரி செப்பரேஷன் அண்ட் பெர்மனண்ட் செப்பரேஷன். டெம்பரவரி செப்பரேஷன் அப்படிங்கிறது வேலை நிமித்தமாக இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அந்த பொண்ணு ஒரு இடத்துல வர பார்த்துட்டு இருக்கோம், ஆண் பெண் 2 பேரும் வேலை நிமித்தமாக பிரிஞ்சு இருக்கிறது. பட் பெர்மனண்ட் செப்பரேஷனுங்கிறது அதுதான் டிவோர்ஸ் ஆகிறது. ஸோ அந்த பையனுக்கு 1க்கு மேற்பட்ட மேரேஜ் இருக்கா, பொண்ணுக்கு 1க்கு மேற்பட்ட மேரேஜ் இருக்கா அப்படிங்கிறதுலாம் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்குது. இதுக்கு பொறுப்பு ஜோதிடர்கள் தான். ஜோதிடர்கள் கரெக்டாக பார்த்து கரெக்டாக சொன்னாச்சுன்னா இதனுடைய இது வந்து குறையத்தான் செய்யும். இதுதான் மெயின். அது அந்த காதல் திருமணத்தை சொல்லிடுங்க சார். அப்படி ஸோ லவ் மேரேஜ் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிறது லவ் அஃபேர் தான் சொன்னேன், லவ் மேரேஜ்னு சொல்கிறேன். ஸோ யாரை வேணாலும் விரும்பலாம். அதுக்கு ஆண் பெண் ஜாதகத்தில் இயற்கையிலே வாய்ப்புகள் நிறைய இருக்கும், இல்லாமையும் இருக்கலாம். ஸோ அந்த லவ் எல்லாம் சக்ஸஸ் ஆகுமானா அவங்க ஜாதகத்தில் அதுக்குரிய கிரகம் இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும். ஸோ லவ் சக்ஸஸ் ஆகி அது எங்கே முடியணும், அடுத்து மேரேஜில் முடியணும். ஸோ அந்த மேரேஜுமே கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ள டைவர்ஸ் இல்லாமல் செப்பரேஷன் இல்லாமல் இருக்குமான்னு அவங்க தனிப்பட்ட ஜாதகத்திலே அந்த விஷயம் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க நல்ல ஒரு கம்பேரிட்டிவாக ஒரு நல்ல ஒரு ஃபேராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு ஆதர்சன தம்பதிகளாக இருப்பாங்க. இல்லைன்னா லவ் மேரேஜுமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் செப்பரேஷனோ டைவர்ஸோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஸோ இன்றைக்கி டைவர்ஸ்க்கு இன்னொரு காரணம் ஆண் பெண் எல்லாருமே நல்லா ஏர்னிங்கில் இருக்கிறதுனால யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு ஆண் பெண்ணை சார்ந்து இல்லை, பெண் ஆணை சார்ந்து இல்லை, நல்ல எஜுகேஷன் இருக்குது, நல்ல ப்ரொஃபஷன் இருக்குது. அதனால் இவங்க இல்லைனாலும் அவங்க வாழலாங்கிற ஒரு இதுக்கு வந்ததுனால அதுக்கும் புதன் தான் காரணம். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால தான் இது இன்னும் கொஞ்சம் இந்த டிவோர்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஃபேமிலி கோர்ட்டில் நிறைய கேசஸ் வர்றது, வழக்கு வர்றது காரணமே புதன் தான். வழக்குகள் எல்லாத்துக்குமே புதன் தான். டிஸ்பியூட்டு, லிட்டிகேஷன், வழக்கு, டிவோர்ஸு எல்லாமே புதன் தான். ஃபெர்டிலிட்டி சென்டர் இப்போ அதிகமாகிடுச்சு சார். இப்போ நான் என்னென்னா தெருவுக்கு ஆஃபர்லாம் போடுறீங்க. ஒரு காலத்தில் கல்யாண நாள் கொண்டாடுறதுக்கு முன்னாடியே குழந்தை கையில் இருக்கும், அது மாதிரியான இருந்த காலகட்டம். ஆனால் இப்போ வந்து ஒர்க் ப்ரெஷருங்கிறாங்க, அதுக்கான ஒரு டைம் வேணுங்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் அதிகமாகிறதுக்கான காரணம் என்னவாச்சு சார்? இதுக்கு வந்து குழந்தை இன்மை அல்லது குழந்தை பிறப்பதில் தடை, இதுதான் மெயினு. குழந்தை இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க குழந்தைக்காக ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போகிறாங்க. இதுக்கு காரணமே ஜாதகத்தில் மெயினாக குழந்தைக்குரிய கிரகம் எடுத்துக்கிட்டால் குரு தான். ஸோ அங்கே குரு தான் வந்து நிற்பார். ஒரு காலகட்டங்களில் நான் இப்போ சொன்னேன், ஒரு 15 வருஷத்துக்கு 15 வருஷம் முன்னாடி குருவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருந்தால் அதுக்கப்புறம் தான் உலகத்தில் என்னுடைய ஆராய்ச்சியில் நான் பார்த்தது. ஸோ எப்படி டயபெட்டிக் பெரிய லெவலில் இருந்துச்சு. இப்போ டயபெட்டினாலேயே நிறைய பேருக்கு, ஏன்னா குரு தான் டயபெட்டிக்கு, குரு தான் தைராய்டு. ஸோ நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளத்தினாலே நான் இப்போ சொன்னேன், சுரப்பிகள் உடம்புல சுரக்கக்கூடிய அத்தனை சுரப்பிகளுக்கும் காரணம் குரு தான் சொன்னேன். ஸோ அந்த குரு தான் குழந்தைக்குரிய கிரகம். ஸோ அவருடைய பலவீனம் உலகம், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை வாய்ப்பு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கான காரணம் ஃபஸ்ட்டு குரு. அடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் தான் அடுத்து குழந்தை பிறக்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான கிரகம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக சுக்கிரன் தான் மோட்டல்ஸ். ஸோ சுக்கிரன் தான் ஒரு விந்து அணுக்களை சொல்லக்கூடியது. ஸோ அந்த சுக்கிரனும் ஒரு முக்கிய, இன்றைக்கி பார்த்தா சுக்கிரன் நம்ம வாழ்க்கையில் இன்ப சோபங்களுக்கு எவ்வளோ வரான்னு செலவு பண்ணுறோம். ஸோ எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஒன்றை இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும். ஸோ அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கிரகத்தினுடைய தன்மையில் குரு, சூரியன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்களுடைய தாக்கம் எல்லாருக்கும் குழந்தை இல்லாமல் இல்லை. நம்ம அதை பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே எக்ஸம்ஷனோட தான் நம்ம பார்க்கணும். ஒரு 100 கல்யாணம் நடந்தால் அதில் ஒரு எப்படி 80-85 பேருக்கு தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்க, ஒரு 15 பேருக்கு வேணால் குழந்தை பிறக்கெல்லாம் தடை இருக்கலாம், அல்லது லேட்டாகலாம், அல்லது இன்ஃபெர்டிலிட்டிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் இல்லை.
ஸோ அவங்களுடைய இந்த கப்பிள்ஸுடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய தாக்கமெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போக முடியும். அங்கே ட்ரீட்மெண்ட் போய் எத்தனை பேர் சக்ஸஸ் ஆகுறாங்கங்கிறத நம்ம பற்றி பேசலை. பட் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கான கிரகம் இதுதான். பொதுவாக கேட்குறேன் சார், எந்தெந்த ராசிகள் காரர்கள் கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்? ஏன்னா பலருக்கும் இருக்க டவுட்டு தான். அப்படியெல்லாம் யாருமே கிடையாது, ரசமே கிடையாது. சும்மா இதெல்லாம் வந்து ஆறுதலுக்காக யூடியூப்ல நம்ம எல்லாரும் ஜோசியர்கள்லாம் சொல்றாங்க. அந்த ஆறுதலுக்கெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஜோதிடம் இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனுடைய ஜாதகமும் இன்னொரு மனிதனுக்கு கிடையாது. ஸோ அவங்க மேரேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடு என்பது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தது. ஸோ அதனால் வந்து இந்த ராசிக்காரங்க தான் கல்யாணம் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு எந்த காலத்துலேயும் உத்தரவாதம் கிடையாது. 65 வயசுலேயே டைவர்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த நாளே டைவர்ஸ் அப்ளை பண்ணவங்களும் இருக்காங்க. 80 வருஷம் வரைக்கும் தம்பதிகளை சேர்ந்து வாழ்ந்தவங்கலாம் இருக்காங்க. ஸோ அது அந்தந்த தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தது. அதை தொடர்ந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 8000 பணியாட்களை வந்து ஹெச்ஆர்ஸை வந்து ஒரு ப்ரைவேட் நிறுவனம், தனியார் நிறுவனம் வந்து தூக்கிடுச்சு. ஏன்னா ஏஐ வந்துருச்சு, உங்களுடைய வேலையை பறிக்க ஏஐ வந்து விட்டது அப்படிங்கிற. ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ எப்படி சொல்கிறது, கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் ஐயோ நமக்குலாம் வேலை இல்லையா, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டரே பார்த்துருமா அப்படின்னு பயந்தவங்களாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தியேட்டர்லாம் மூடிடுவாங்களோ. இந்த டெக்னாலஜி வர 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 மனிதனுக்கு பயம் இருக்குது. ஆனால் காலப்போக்கில் அதோட அடாப்ட் ஆகிக்கிறான். இந்த ஏஐ மட்டும் ஏன் மனுஷனை இவ்வளோ பயமுறுத்துது? இதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்களை விட ஏஐக்கு மனுஷன் பயப்படணுமா? இது ஜோதிடம் எப்படி பார்க்குது இதை? அதாவது ஃபஸ்ட்டு ஏஐனா என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கான கிரகம் என்ன, அதுக்கான பாவம் என்னன்னு ஜோசியத்தில் தெரியணும். ஸோ இந்த டெக்னாலஜி இப்போ நம்ம ஒரு இன்வென்ஷன் தானே, இது கண்டுபிடிப்பு தானே, இது ஒரு ரிசர்ச் தானே. இப்போ இன்னுமே நம்ம ChatGPT பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அடுத்து சைனாவில் பண்ணிகிட்ருக்குறாங்க, இந்தியாவில் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பெரிய லெவலில் கோடிக்கணக்கான டாலரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதை டெவலப் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்போ இது என்ன, இது வந்து ஒரு டெக்னாலஜி ப்ளஸ் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் மெயினாக காரணம் எதுன்னு கேட்டால் குரு தான். நான் இப்போ தான் சொன்னேன், டயபெட்டிக் சொல்லுவேன், குரு டெவலப்புன்னு சொன்னேன். ஸோ ஏஐ டெக்னாலஜிக்குரிய கிரகம் எது அப்படின்னு கேட்டால் குரு தான். ஏன்னா அவர் தான் 9ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் வச்சுருக்கிறார். 9ஆம் இடம்ங்கிறது ஹையர் எஜுகேஷனில், ஹையர் எஜுகேஷன். 12ங்கிறது ரிசர்ச். ஸோ இந்த 9ம் 12ம் ஆராய்ச்சியை சொல்கிறது. ஸோ இந்த ஏஐ டெக்னாலஜி டெவலப் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இது குறைய போகிறதில்ல. இது வேலைவாய்ப்புகளை கட்டுப்படுத்துமான கண்டிப்பாக கிடையாது. ஒரு எவ்வளவோ வந்தது அந்த காலகட்டத்தில். இப்போ தம்பியை சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் வந்து வேலை போயிடுச்சுன்னு இன்றைக்கி கம்ப்யூட்டர் இல்லாமல் வாழ முடியாது, வேலை கூடி தான் இருக்குது, குறையில. ஏதோ ஒரு டெக்னாலஜிக்காக வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஒரு கம்பெனி நிர்வாகம் பேக் பண்ணுது அப்படின்னா அதே நிர்வாகம் பின்னாடி அந்த டெக்னாலஜிக்காக திரும்ப அவங்கள அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்போ அல்லது ப்ரெஷரஸாக எடுக்கிறதுக்கான வாய்ப்போ நிறையா இருக்குது. ஸோ டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் குரு தான் மெயின். குரு தான் இருக்கலே பெரிய பிளானட்டுன்னு நான் சொன்னேன். ஸோ குரு வந்து பெரிய லெவலில் உலகம் பொழுது இந்த தகவல் தொடர்பு வரும் பொழுது கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கூட தான் செய்யும் போது குறையிறதுக்கான வாய்ப்பு எப்பயுமே கிடையாது. ஸோ இதை காட்டில் ஏஐ காட்டில் இன்னொரு டெக்னாலஜி வரத்தான் போகுது. ஸோ இந்த டெக்னாலஜினா ஒரு 5 வருஷம் நமக்கு சாதாரணமாக போயிடும். அதையும் தாண்டி வரத்தான் போகுது. வர எத்தனை இது வந்தாலும் வேலை வாய்ப்புகள் என்பது பெரிய லெவலில் இருக்க தான் செய்யும். ஓகே, இப்போ ஜோதிடத்துக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்துமா சார் ஏஐ? அது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏஐக்கு பெரிய லெவலில் கிடையாது. இப்போ நாம் கூட இப்போ ஒரு ஆப்பை போட்டு பார்த்தேன், பேர் சொல்லக்கூடாது, போட்டு பார்க்குறேன். அதில் வந்து இதே ஜூபிட்டரை மட்டும்தான் கேட்குறேன். ஸோ குரு, ஏன்னா முதல்ல குரு ஜோதிடலுக்கு குரு தான். அதனால் ஜூபிட்டரை பற்றி கேட்கும்போது அது என்ன தகவல் கொடுக்குதோ அதுதான் கொடுக்குது. ஆனால் இந்த பலன் சொல்கிறதுக்கு அந்த ஜூபிட்டருக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் வித்தியாசமானது, வேறையானது. அந்த காம்பினேஷன் எல்லாம் அந்த ஏஐயில் கொண்டு வர முடியாதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஸோ ஏஐயில் கொண்டு வர முடியாது. ஏஐ அந்த மற்றபடி எதாவது கேட்குறோமோ அதுக்கான சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் கொடுக்க முடியும். ஆனால் ஒரு ஜாதகத்துக்கு அது ஏஐயால் பலன் சொல்ல முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அதை தான் என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளது. இப்போ நிறைய பேர் வந்து பலவிதமான ஜோதிடங்களை உள்ளார புகுத்துறாங்க சார். ஜோதிடம்னா திருக்கணிதம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு வாக்கிய கணிதம், இது 2 தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஜோதிடம் வந்து பல பரிணாமங்கள் எடுத்து மக்கள் மத்தியில் வந்து நிற்கிது. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் இங்கே சக்ஸஸ் ஆகலைன்னா நான் இங்கே சக்ஸஸை தேடி போகிறேன், இங்கேயே சக்ஸஸ் இல்லைன்னா இதை தேடி போகிறேன். கடைசியில் பார்த்தா விரக்தியில் தான் அவனோட இது முடியுது. அப்படிங்கும் போது எதை சார் நாங்கள் நம்புறது? அதை தான் எல்லா துறையும் வளருது, எல்லா துறையும் வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ ஜோதிடமும் வளரத்தான் செய்யும்.
சார் எல்லா துறையும் டெவலப் ஆகுது. அதே போல் அஸ்ட்ராலஜி இஸ் டே டு டே டெவலப்மெண்ட். அது அந்த தனிப்பட்ட ஜோதிடத்துடைய திறமையை பொறுத்து தான் அந்த பலனே இருக்குது ஒருத்தங்களை சொல்கிறது. அதனால தான் ஜோதிடம் வந்து இப்போ வர வர என்ன ஆயிடுச்சுன்னா, ஜோதிடர்களே பெரும்பாலும் இப்போ கடவுள் மாதிரி தானே பேசுகிறாங்க. பெரும்பாலும் பேசுகிறது, மெஜாரிட்டி பேசுகிறதே தனக்கு எல்லாம் தெரியும், தான் தான் எல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கிறதா யதார்த்தம் உண்மையாக தான். ஸோ அதனால் வந்து இது மாதிரியான நிகழ்வுகள் வந்து பெரிய லெவலில் இன்றைக்கி வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்கவுங்க ஒரு பദ്ധதியை உருவாக்கி டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நடக்கும் மகளுக்கு ஒரு சில சமயங்கள் நடக்காமல் போகும்போது தான் அவங்க எங்கே நடக்குதோ அங்கே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உண்மையை மட்டும் பேசிகிட்டே வந்தோம்னா இதில் கரெக்டாக ஜெயிச்சிடலாம். நான் திரும்ப நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ நான் ஒரு ப்ரடிக்ஷன் தம்பி கொடுக்குறேன் அப்படின்னா தப்பான பலன்னா நான் தப்புன்னு சொல்லணும். ஆனால் ஆறுதலுக்காக அதை ஜெயிச்சிடலாம், நம்ம பண்ணிடலான்னு சொல்லும்போது அங்கே ஃபெயிலியர் வந்து. சரி சார், இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து இந்த உலகத்தை நம்புறீங்க, இந்த பிரபஞ்சத்தை நம்புறீங்க, பாவ புண்ணியங்களை நம்புறீங்க. எல்லா ஜோதிடர்களுமே அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் நம்பக்கூடியவர்கள் தான். இப்படி ஒருத்தருக்கு வந்து தவறான ஒரு விஷயத்த சொல்லி அவரோட வாழ்க்கை வந்து டிஸ்ட்ராய் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அது ஒரு ஜோதிடராக இல்லாமல் ஒரு மனிதனோட வாழ்க்கையாக அது எப்படி உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும்? ஒரு பொதுவாக கேட்குறாங்க. கண்டிப்பாக இது பாதிக்கத்தான் செய்யும் தம்பி. ஏன்னா ஜோதிடத்தை மீறி கேட்குறாங்க, அவங்க ஜாதகத்தில் இது. ஆமாம், அதாவது வந்து இப்போ ஒரு தவறான ஒரு கைட் பண்ணிட்டாரு ஒரு ஜோசியர்னா, அவரை நம்பி வந்தவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா கண்டிப்பாக ஜோசியருக்கு பாதிப்பு வரத்தான் செய்யும், வரும், கண்டிப்பாக வரும். பாவம், அந்த பாவத்தையும் இவர் அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ விதி என்ன எப்படி இருக்கும்னா, இவர்கிட்ட போய் தான் அவர் கஷ்டப்படணும், அவருக்கும் விதி இருக்கும், ஜோசியருக்கும் அவரால் பிரச்சனை இருக்குன்னு விதி இருக்கும். அவங்க தான் சந்திப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் சந்திக்க முடியாது. உங்களுக்கு எத்தனையோ பேர் பழகிருக்காங்க, எத்தனை பேர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. அப்போ கடைசி வரைக்கும் நம்ம லைஃப்பில் எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வருவாங்க. அது மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் நம்மளோட லிங்க் ஆகிறவங்க எல்லாருமே. ஆமாம், அதனால் வந்து இந்த பாவம் புண்ணியமும் அந்த ஜோதிடருக்கும் சம்மந்தப்பட்டது தான். தவறான கைட் பண்ணால் அவருக்கும் அந்த இது கஷ்டங்கள் துன்பங்கள் வரத்தான் செய்யும். அது மாதிரி யாராச்சும் கண் கூட பார்த்துருக்கீங்களா சார்? இது மாதிரி ஏன்னா தவறாக கைட் பண்ணி உங்களோட பார்வை அது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம மறுக்க முடியாது. யாராக இருந்தாலும் நிறைய பேர் ஒத்துக்கிறது இல்லைனா கூட இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. ஓப்பனாக பேசுனாதான் அதான் உண்மை. அதுதான் உண்மை. அதனால தான் அந்த காலத்தில் ஜோதிடம் பார்ப்பது தரித்திரம்னு சொல்லி வச்சாங்க. ஓகே, இப்போ அறிவியலோட ஜோதிடம் எந்த அளவுக்கு சார் ஒத்து போகுது? ஏன்னா நீங்கள் அதாவது என்னுடைய குருநாதரே ஜோதிடம் ஒரு அறிவியல் தான் சொன்னார். என்னுடைய குருநாதர் இந்தியாவில் பெரிய ஃபேமஸான ஜோதிடர் PS ஐயர். அவரே ஜோதிடம் ஒரு அறிவியல் தான் சொல்லியிருக்கிறாரு. பட் இதில் என்னென்னா, நாமளுமே அப்படி இருந்தால் கூட இந்த கால்குலேஷன் ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம போடக்கூடிய கால்குலேஷன் எல்லாமே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான். ஸோ அங்கே மட்டும்தான் நமக்கு கணிதம் வரும்போது அறிவியல் வருது. பட் நம்ம பலன் சொல்லும் போதோ பரிகாரம் சொல்லும் போதோ ஆன்மீகம்தான் வந்து நிற்குது. ஸோ அதனால் இது அறிவியல் சார்ந்த ஒரு ஆன்மீகமான ஒரு துறை தான். அக்குவல் டு சயின்ஸுன்னு தான் சொல்லணும் இல்லையா, பியூராக இது சயின்ஸுன்னு சொல்ல முடியாது. என்றைக்கு ஜோதிடத்தில் ஒரு மதத்தை கொண்டு வர்றோமோ அப்போ வந்து அது ஆன்மீகம் ஆயிருமே மொழிய சயின்ஸ் ஆகாது. இப்போ ஒரு காமெடிக்குன்னு சொல்லலாம், அது வந்து சீரியஸாகவும் எடுத்துக்கலாம். 90s கிட்ஸுக்கு ஏன் மேரேஜ் நடக்க மாட்டேங்குது? இந்த காலகட்டத்தில் 30 வயசு தொட்டால் தான் மேக்ஸிமம் எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிற அந்த சூழல் எதனால் வந்துச்சு சார்? அதாவது இது வந்து காலதேச வர்த்தமானம்னு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டங்கள் இருக்குது. ஒரு காலகட்டங்களில் ரொம்ப ஏர்லியராக நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் 13 வயசு 15 வயசில் மேரேஜ் பண்ண காலங்கள் இருந்தது. 20 வயசுலேயே 13-14 வயசு. அதுக்கப்புறம் 18 வயசு கவர்மெண்ட் வச்சது, ஆணுக்கு 21 வயசு வச்சது, பெண்ணுக்கு 18 வயசு வச்சாங்க. ஸோ அதெல்லாம் கவர்மெண்ட் சட்டமாக இருக்கிறதுனால இப்போ போயிட்டுருக்கு. பட் இப்போ படிக்கிறதுக்கான காலமே நமக்கு 25 வயசு 27 வயசு வரைக்கும் நம்ம படிக்கிறோம். சாதாரண ஒரு டிகிரி படிக்கிறோம், அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி படிக்கிறோம், அப்புறம் நல்ல ஒரு ஜாப் நம்ம தேடணும்னு நினைக்கிறோம், அப்புறம் வேலையில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஆனால் தான் நமக்கு ஒரு மேரேஜை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஆண் பெண் வந்து 2 பேருமே நல்லா ஏர்னிங் இருந்து நல்ல ஒரு கெப்பாசிட்டியாக சம்பாரித்து நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணலான்னு வரும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, மேரேஜை டிசைட் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகள். இதுக்கெல்லாம் கிரக ரீதியாக என்ன, அதுதான் என்னோட இதுக்கெல்லாம் கிரக ரீதியாக என்ன? ஸோ இது வந்து நடைமுறையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் இதுக்கெல்லாம் கிரகம் என்ன? எப்பயுமே இந்த கிரகம் வந்து இது மாதிரியான ஒரு விஷயங்களை நம்மளுடைய லைஃப்பில் நம்ம வந்து டிசைட் பண்ணுறத சனி பகவான் தான் பிரதானமாக நம்மளை இயக்குவார். ஸோ இது வந்து இந்திய சாஸ்திரத்தில் சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம். நான் சொன்னேன், சனிக்கு தான் 11ஆம் இடத்தை கொடுத்துருக்காங்க. ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி ஆகுது. அவரே 10ஆம் இடத்தையும் வச்சுருக்காரு. ஸோ அந்த பூர்த்தி ஆகல நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம். அதனால் நம்ம பெரிய லெவலில் வருவோம்னு நினைக்கிறவங்க அந்த காலம் வரைக்கும் காத்திருக்கிறதுக்கு காரணம் சனி பகவான். இந்திய சாஸ்திரத்தில் வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜியில் எரோனஸ் தான் ரொம்ப முக்கியமான கிரகம்.
ஸோ இன்றைக்கி மாடர்னாக இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டில் ஸோ அந்த அதெல்லாம் இந்த போஸ்ட்போன் பண்ணி அந்த திருமண காலங்கிறதே தள்ளி போடுறதுக்குரிய கிரகம் யுரேனஸ் தான் மெயின் காரணம். எப்பயுமே இறந்த முன்னோர்கள் நம்ம எல்லாரையும் நம்ம எல்லாம் வந்து ஜீவா சமாதியாக வைக்கிறது இல்லை. அதில் யார் வந்து ஜீவ சமாதியாக ஆகணும் விதி இருக்கோ அவங்க மட்டும்தான் ஜீவ சமாதியாக இருக்கிறாங்க. இந்த ஜீவ சமாதி அப்படின்னு சொன்னாலும் இதுக்குரிய கிரகம் எதுன்னு கேட்டால் ராகு பகவான் தான். ஸோ அது மாதிரி ராகுவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான், சமாதியில் இருக்கிறவங்களுக்கு தான் ராகுவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ யாருக்கெல்லாம் ராகுவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கோ அவங்கெல்லாம் சமாதிக்கு போயிட்டு வாங்க, ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க, அவங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா சித்தர்கள் தான் சில பேர் சமயத்தில் ஜீவ சமாதியாக இருக்கிறவங்க, பெரிய ஞானிகள் இருப்பாங்க, யோகிகள் இருப்பாங்க, சில பேர் சாதுக்கள் இருப்பாங்க, சில பேர் சன்னியாசி சித்தர்களாக இருப்பாங்க, யோகிகள் இருப்பாங்க, மடாதிபதிகள் இருப்பாங்க, பீடாதிபதிகள், நிறைய பேர் சித்தர்களாக இருப்பாங்க. அதுதான் மெயின் ரீசன் காரணம். ஸோ ராகுவுடைய பாதிப்பு ஒரு ஜாதகத்தில் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் ஜீவ சமாதி போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் சொல்கிறது காரணம் அது. இப்போ எப்படி சார் ஒரு நிலப்பரப்புக்கு இந்த தெய்வம் தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார், அந்த நிலப்பரப்புக்கு அந்த தெய்வம் தான் அப்படிங்கிறது எப்படி முடிவாகுது? இல்லை, நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இன்றைக்கி நேற்று இல்லை ஜோதிடம் வந்ததில்லை, கிட்டத்தட்ட காலங்காலமாக இருக்கிறது. பராசர மகரிஷி தான் அந்த ஜோதிடத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடியவர். அவர் காலத்துலேருந்தே ஒவ்வொரு இந்தியாவுடைய நிலப்பரப்புக்கு தகுந்த மாதிரி அந்தந்த தெய்வத்தை அவங்க வழிபாடு பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். சில விஷயங்களுக்கு நதி மூலம் ரிஷி மூலம் நம்ம பார்க்க முடியாது. நம்ம ஞானிகள் சித்தர்கள் சொல்கிறத நம்ம சில விஷயங்களை ஏற்றுக்கத்தான் வேணும். அதன் அடிப்படையில் தான் நம்ம சில விஷயங்களை சொல்கிறோம். அதில் இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணி அவங்கவுங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி சொல்லிடுறாங்க. சார் இப்போ குலதெய்வம் அப்படிங்கிறது ஜோதிடத்திலேயே தெரியும்னு சொல்கிறாங்கல்ல சார், அது எப்படி சார் இது பண்ணுறாங்க? அதாவது குலதெய்வ வழிபாடுங்க, குலதெய்வம்னா நம்மளை குலம் காப்பது குலதெய்வம். ஸோ எங்கள் தாத்தா கும்பிட்டுருப்பார், அவருக்கு முன்னாடி ஒன்றை கும்பிட்டுருப்பார், எங்கள் அப்பா கும்பிட்டுருப்பார், இப்போ நான் கும்பிட்றேன். ஸோ நமக்கு ஒரு மனிதனுக்கு ஏன் குலதெய்வம்னு வச்சாங்க அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அவனுடைய குலதெய்வம் காப்பாற்றுங்கிறதுக்காக தான் குலம். அதனால தான் குலம் காக்கிறது குலதெய்வம்னு வச்சாங்க. அவனுடைய பிரச்சனை அந்த நேரத்தில் தீர்றதுக்காக தான் குலதெய்வ வழிபாடுங்கிறதே வச்சாங்க. அது ஜாதகத்தில் பெரும்பாலான பேருக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்காங்கிறது தெரிஞ்சு போகும். குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்கானே முதல்ல ஜாதகத்திலே தெரிஞ்சு போயிடும். அவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறதே தெரியும். இப்போ ஒரு சிலர்லாம் வந்து குலதெய்வம் என்னன்னு தெரியாமையே நிறைய பேர் வந்து திருப்பதி ஏழுமலையான் தான் எங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா திடீர்னு அவங்களுக்கு வேற குலதெய்வம் இருக்குங்க, பல வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ஜாதகத்தை பார்த்து தான் இது சொல்லுவாங்க. இது வந்து ஜாதகத்தை காட்ட இதுக்கு ஒரு பிரச்சனம். இப்போ ஒருத்தர் இருக்காரு, எனக்கு குலதெய்வமே தெரியலன்னா அப்போ தெய்வ பிரச்சனை போட்டு பார்த்தா தான் அவருடைய குலதெய்வம் எதுன்னு நம்மளால கணிக்க முடியும். வெறும் ஜாதகத்தை மாத்திரமே வச்சுட்டு சொல்ல முடியாது. அடிஷனாக பிரச்சனை போட்டால் தான் தெரியும். சில பேர் என்னென்னா குலதெய்வம் தெரியாதுனா அவங்களுக்குன்னு அப்பா ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுருப்பாரு, அதுவே அவருக்கு குலதெய்வமாக வந்துடும். அதனால் ஒவ்வொருத்தங்களும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில பேர் திருப்பதி வச்சுப்பாங்க, சில பேர் வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியநாதரை வச்சுப்பாங்க, சில பேர் திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக வச்சுட்டு இருக்கிறவங்க உண்டு. அவங்கவுங்களுக்கு அந்த தெரியல அப்படிங்கும்போது அவங்களுடைய இஷ்ட தெய்வம், இப்போ எங்கள் தாத்தா குலதெய்வம் தெரியலன்னா அவர் திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டுருக்காருன்னா எங்கள் அப்பா கும்பிடுவார், நானும் கும்பிடுவேன். அப்படி தான் அது குலதெய்வமாக வந்துடுறது. ஓகே, அது எப்போ சார் தெரிய வரும்? ஏன்னா ஒரு சிலருக்குலாம் 3 தலைமுறை கழிச்சு தான் தன்னோட குலதெய்வமே தெரிய வருதுங்கிறதுலாம். அது எப்போ, அதாவது இது வந்து என்னன்னா அவன் குலதெய்வத்தை எப்போ கும்பிடணும் பிராப்தம் இருக்கும், அது வரைக்கும் அவன் குலதெய்வமே எதுன்னே தெரியாமல் போயிடும். ஓகே, நான் தான் அடிப்படையில் சொன்னேன், எல்லாத்தையும் நம்மளை இயக்குறது நம்ம முழுக்க நம்முடைய தனிப்பட்ட ஜாதகம். ஓகே சார். ஸோ அந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு அவங்க ஜாதகத்தில் விதி இருந்தால் 3ஆவது தலைமுறைக்கும் 4ஆவது தலைமுறைக்கும் அப்போ தான் அவங்க குலதெய்வம் எதுன்னு கண்டுபிடிச்சு அவங்க சாமி கும்பிடவே முடியும். அது வரைக்கும் அந்த குலதெய்வத்தோட துணை இருக்கவே இருக்காதா சார் உங்களுக்கு? அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம கும்புறோமோ கும்புலையோ குலங்காக்குறது தான் குலதெய்வம். கும்புறோமோ மற்ற தெய்வமெல்லாம் நம்ம போய் அதெல்லாம் இது இறை வழிபாடு என்பது மனம் சார்ந்தப்பட்ட விஷயம், ஆன்மா சம்மந்தப்பட்டது. நம்ம போய் ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்றோம், அந்த தெய்வம் நமக்கு அனுகூலம் பண்ணணும்னு ஆத்மார்த்தமாக நினைக்கிறோம், அந்த தெய்வம் நமக்கு அனுகூலம் பண்ணும். ஸோ நம்ம கும்பிட்றோம், நமக்கு சாமி செய்யுதோ இல்லையோ நம்ம நினைக்கிறது இல்லை, கண்டிப்பாக நமக்கு நல்லது செய்யும் அப்படின்னு நினச்சா எல்லாரும் இந்த ஃபெய்த்தில் தான் இந்த உலகத்தில் அத்தனை பேரும் எந்த மதமாக இருந்தாலும் அவங்க மதத்தின் மேலே பற்று அவங்க மத வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம், இந்த நம்மளும் பண்ணுறோம். பட் அந்த தெய்வம் நமக்கு செய்தா செய்யலைங்கிறது நம்ம கஷ்டத்தில் தான் அதை உணர முடியும். அங்கே அந்த தெய்வம் வந்து நம்மளை காப்பாற்றும். இப்போ எல்லாரோட மிகப்பெரிய ஆர்வம் செல்வத்தை விட ஆயுள் மேலே தான் அதிக ஆர்வம் இருக்கும். ஆயுளை பார்த்து ஏன் சொல்லக்கூடாது ஒரு ஜோதிடர்? ஆயுள் காலத்தை ஆயுள் சொல்லலாம், சொல்லக்கூடாதுங்கிறது இல்லை. ஆனால் ஆயுளை சொல்கிறதுக்கு யாரும் பிரம்மா கிடையாது, ஜோசியர் யாரும். சொல்கிற ஜோசியருக்கு ஆயுள் கம்மியாக இருக்கலாம், கூட இருக்கலாம், குறைச்சிருக்கலாம். அதனால் அந்த காலத்துலலாம் சொன்னது உண்டு. இப்போ வந்து கேட்டால் ஆறுதலுக்கு தான் சொல்லுவாங்க எல்லாரும்.
ஆயில் நல்லா, யாராவது ஆயில் உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்களா? ஆனால் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் எல்லாருமே என்ன, ஏன்னா மனிதனாக பிறந்தாலும் ஒரு நாள் இறந்தே ஆகணுங்கிறது நியதி. அது எல்லாருக்கும் தெரியும். ஜோசியர் என்ன கடவுளா? ஒன்றுமே கிடையாது. அதனால் கேட்கும்போது நல்லா இருக்கு, ஆயில் தீர்க்கமாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஜாதகம் எழுதும்போது தீர்க்க ஆயில் சுமமஸ்துன்னு தான் எழுதுவாங்க. ஸோ அதனால் எல்லாருமே அந்த ஒரு ஆறுதலாக சொல்கிறத தான் ஜோசியர்னு சொல்ல முடியும். ஓகே சார், இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே கடந்த காலத்துலேருந்து நிகழ்காலத்துலேருந்து எதிர்காலம் வரைக்கும் எல்லாத்துக்குமான பதிலையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் பல விஷயங்கள் நாம் பேச போகிறோம். உங்களை சந்தித்ததுக்கும் உங்களை இன்டர்வியூ எடுத்ததுக்கும் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி சார். ரொம்ப சந்தோஷம் தம்பி.